ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த ஞாயிறு ஆராதனையிலே யுக்தரை ஒரு நாளும் உண்மையாக தேடி நீங்கள் துதிக்கும் போது ஆராதிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆமென். கர்த்தர் மகிமையின் தேவன் நம்மளோடு இருந்து வழிநடத்துவார். மகிமைப்படுத்தும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை கரவசித்து பாடலாமா? ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. ஏகவரப்பா ஏகவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகவரப்பா ஏகவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எங்களுக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு கரவசித்து பாடலாமா? ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. அப்பா, அந்த நாளிலே கூட இந்த பாடல் ஆண்டவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் யூடியூப் ஆரம்பிக்கும் போது இந்த பாட்டு தான் ஆண்டவர் எனக்குள்ள பேசினார். அந்த பாட்டு மூலியமாக அன்பு கொண்டார். அவர் என்னோடு பேசினார். மகனே, திகழாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருந்து வழிநடத்துவேன் என்று சொன்னார். இதோ இந்த நாளிலே கூட இம்மட்டமாய் நடத்தி வருகிறார். ஆமென். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே கிருபைநாதன் யூடியூப் வழியாக பார்க்கிறவர் உங்களையும் என்னையும் ஆண்டு உயிரோடு வைத்து நடத்தி வருகிறார். கர்த்தருடைய கிருபைதான். ஆமென். அவர் தான் நடத்தி வருகிறார். இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் நாள் யூடியூப்ல பண்ண ஞாபகம் தான் போறோம். ஏன்னா அன்பு அவர் கொடுத்தது. ஆமென். கிருபை அவர் கொடுத்தது. கூடவே இது வழிநடத்துகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த யூடியூப் வழியாக பார்க்கும் போது யாருமே இல்ல. எனக்கு திக்கெட்ட நிலையில இருக்கிறப்பா, எனக்கு ஒருத்தருமே எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்ல. நாளைக்கு என்ன நினைத்து என்ன செய்யுதுன்னு தெரியாம கவலையோடு இருக்கிறீர்களா? பார்க்கும் போதே நாளை நினைத்து கலங்காதே, திகழாதே, கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். நாளை நினைத்து கலங்க கூடாதுங்க. நாளைக்கு இது நடக்கும், அது நடக்கும் எதிர்பார்ப்பான ஒன்றும் நடக்காது. அவர் சித்தம் என்றால் ஒழிய இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர்தான் நம்மளை வழிநடத்துவார். அவர் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார். அநேக பேர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளோடு வழிநடத்துவார். பிரியமானவர்களே, நாளை கூட நாம் இப்போது இந்த பாடலை கேட்டோம். அதன்படி நடக்க கிருபையானிலே நிற்கிறோம், தேவ கிருபையானிலே நிற்கிறோம், கிருபையானிலே நிற்கிறோம், தேவ கிருபையானிலே நிற்கிறோம். கிருபை கிருபை
கிருபை, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை, கிருபை கிருபை கிருபை, கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், என்னை நீதிமானாக்கியது உங்க கிருபை, நித்திய வாழ்வு தந்த உங்க கிருபை, என்னை நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்திய வாழ்வு தந்த உங்க கிருபை, கிருபை கிருபை கிருபை, கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென். தேவ கிருபை இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்த கிருபைன்னு அதை ஜெபவிதிக்கு அப்புறம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் கிருபை. கிருபை பெற்றுக் கொள்ளும் போது ஆசீர்வாதங்கள் தானா தேடி வரும். ஆமென். நம் கிருபை வேணும் வேணும் நம்ம ஜெபித்த போது ஆண்டவர் கிருபையாய் நம்மளை வழிநடத்துவார். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட தேவையோடு நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வியாதியோடு இருக்கிறீங்களா? பிள்ளை கட்டு சூனியமா? விசாசிக்கிறீங்களா? ஏவருத்தலா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் நின்று நீங்க ஜெபிக்கும் போது எல்லா தடைகளும் ஒடைக்குள்ள நமக்கு முன்பாக போவார். ஆமென். நானும் அந்த ஜெபத்துல நான் வளரணும்னு நினைப்பேங்க. நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு ஊழியத்தை செய்யும் போது அநேக போராட்டம், நிந்தை, அவமானங்கள், வெக்கங்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வளரணும்னு நினைக்கிறோமோ வளர்ந்து வளர்ந்து வர 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 நம்மளுக்கு தட்டினே இருப்பாங்க. உச்சந்தால இருந்து என்ன பண்ணும், தட்டினே இருப்பாங்க. வளரக்கூடாது, வளரக்கூடாது, வளர்ந்தா பெரிய ஆள் ஆயிடுவான், வளர்ந்தா பெரிய ஆள் ஆயிடுவான், வளரக்கூடாது என்று நம்மள கூட இருக்கிறவங்களே பொச்சிட்டு போறாமையோடு இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களே நம்மள வளரவே விட மாட்டாங்க. ஆமே, நம்ம வளர விட மாட்டாங்க. அவங்க இருந்து நம்மள மட்டம் தட்டினே இருப்பாங்க. ஏன்னா வளர்ந்து வந்துட்டானா பெரிய ஆள வந்துருவான். ஊழியத்தை வளர்ந்து பெரிய ஆள வந்து அநேக பேரை சந்திக்கணும், அவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொன்னாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு துணியாயிருந்து வழிநடத்துவேன் என்று சொன்ன தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளை நான் இருக்கும்போது, நான் ஊழியம் செய்யும் போதுதான் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆளு கிடையாது. யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு வீடியோ எடிட்டிங் பண்றதுலயும் சரி, ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணணும்னா அதை வந்து எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் பசங்களுடைய ஹெல்ப் எனக்கு இருந்தது. அவங்க நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணி நமக்கு எடிட்டிங் பண்ணி அந்த தம்மையெல்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு கொடுப்பாங்க, வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஆனா இப்ப பிள்ளைகளுக்கு சப்போர்ட் இருந்தாலும் எனக்கு வசனத்தை படிக்க எழுத படிக்க தெரியாது, பாடம் தெரியாது. ஆண்டவர் கொடுத்த நாணத்தினால அந்த ஒழிந்து செய்து கொண்டிருக்கிறேன். அன்பின் சகோதர சகோதரிகளே, என் தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். அதுக்கு அப்புறம் என் மனைவி என்று வார்த்தையை கொடுக்க, என் மனைவி உற்சாகப்பட்டு எனக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தால், அது போல நிறைய காரியங்கள் சாட்சியா சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். படிக்க தெரியாத ஆண்டவர் உயர்த்தி வருகிறாராமே. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். எல்லாரும் நம்ம மட்டம் தரலாம், யாருமே வேணாலும் நம்ம ஒதுக்கி கூட விட்டுருவாங்க. கர்த்தர் ஒருவர் ஒதுக்காத தேவன். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கிறீங்களா? தனிமையில இருக்கிறீங்களா? யாருமே இருக்கிறீங்களா? ஆண்டவரை தேடி பாருங்க, அருமையா உங்களை நடத்துவார். உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆமென். சங்கீதத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்லுவாரு, சங்கீதம் 23 சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுவார். ஆமென். என்ன சொல்ற? கர்த்தர் எனக்கு ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு மேய்ப்பனா இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன் ஆகாரத்தை தருகிற தேவன், உன் தாகத்தை தீர்ப்பேன். ஆமென். அவர் சொல்றது வார்த்தை இதுதான். இதுதான் எனக்கு அன்னைக்கு அதிகமா பேசுவார்.
ஆண்டவர், நான் உன் மேய்ப்பனாய் இருக்கிறேனே, நீ எதுக்கு கலங்க? ஆடுகள் வந்து ஒரு மேய்ப்ப கூட போனுச்சுன்னா அது கவலையே படாதுங்க. ஆனா சந்தோஷமா அப்படி நல்லா சாப்பிட்டு பொருள் ஆகாரங்களை சாப்பிட்டு தண்ணி குடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்மளை பாதுகாக்க ஒரு மேய்ப்பன் இருக்கிறான். ஆமென். அது போல தப்பி போன ஆடை நம்ம இருக்கக்கூடாது. அது தப்பி போன ஆடா இருந்தோம்னா அது முள்போதாரிலையோ சிங்கத்துக்கிட்டயோ இல்ல விலங்குகிட்ட ஏதாவது விலங்குகிட்ட மாட்டி அது அழிந்து போயிடும். ஒன்றாய் இருக்கிற ஆடோடு நம்ம இருக்கும்போது எது வந்தாலும் பிசாசு தோற்று அடிச்சு நம்ம போயிட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுவார். ஆமென். அவரை மேய்த்து பசி ஆகாரங்கள் எல்லாம் தருவார். ஆமென். அவர் எப்படி ஆண்டவர் நடத்தினாரு, மோசே எப்படி நடத்தினாரு. ஆமென். பணாந்தரம் ஒண்ணுமே இல்லை, அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. பசி தாகம் முழங்கால் மோசை நிற்கும் போது அது மேல எப்படி நான் சொல்றேன், மோசை ஒண்ணுமே இருக்காது. கற்பனையை பிளப்பான், தண்ணி வரும். ஆமென். காளை கொண்டு போய் ஆண்டவர் கறி எரிச்சு வேணும்னு கேட்பாங்க. காளைகளை ஆண்டவர் கொடுப்பார். அவர் தேவன், நம் தேவன். நம்ம கேட்கும் போதுதான் அதை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நாம் செபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே என்னோடு இணைந்து இந்த ஞாயிறு ஆராதனை கலந்து கொண்டு வந்த ஒவ்வொரு தேவ கிருபையினால் தாங்கும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்கட்டும். இதை கேட்கிறவர்கள் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சிடுவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் போட்டு விடுவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கும் போது மேய்ப்பராக வழிநடத்த முடியாது செபித்தேன். இயேசுவின் நாமத்தினால இந்த வீடியோ ஆண்டவரே அப்பா இதை பார்க்கும் போது ஒரு உள்ளமை எவ்வளவு ஒரு எழுப்பது உண்டாகட்டும் முடியா. ஆண்டவரே, நாளை கூட பார்த்து யூடியூப் வழியாக பார்ப்பவர்கள் மீது ஒரு அக்கினி ஊற்றுங்கப்பா. ஆமென். வியாதிகள் மறந்து போகட்டும். செய்வில கட்டி முறியடிக்க இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நிக்காதா சீஅல்தரபா கபாலபா. ஆண்டவரே, இத பார்க்கிறவர்கள் ஒரு அல்லம இறங்கட்டும். எல்லா கட்டோக்கு இயேசுவின் நாமத்தினாலே தேவைகளை சந்தி இந்த மாதம் முழுவதும் அவர்களை ஆள் கொண்டு நடத்த முடியாது செபிக்கிறேன். கர்த்தர் தேவைகளை சந்தித்து வழி நடத்த முடியாது செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.